வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வளிமண்டலம் இது வந்து 5ஆம் வகுப்பு முதல் பருவ சமூக அறிவியல் புக்கில் இந்த பாடம் இருக்குது. பாடத்தை பார்க்கலாமா? இந்த பாடத்தில் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, உயிர்கோளம், வளிமண்டலம், காற்று மற்றும் மேகங்கள் இதை பற்றி உங்களுக்கு தெரியணும். உங்களை உயிர்கோளம்னா என்ன பார்க்கலாம். உயிர்கோளம்னா என்னன்னு பாருங்கள். பாறைக்கோளம், நீர்க்கோளம், வளிமண்டலம் ஈகவற்றின் சேர்க்கை, அதாவது இந்த மூன்றும் தான் சேர்ந்தது உயிர்கோளம். பாறைக்கோளம், நீர்க்கோளம், வளிமண்டலம். சரியா? பாருங்கள், பாறைக்கோளம் வந்து நிலம், நீர்க்கோளம்னா நீர், வளிமண்டலம்னா காற்று, உயிர்கோளம் உயிரினங்கள் இதெல்லாம் சேர்ந்து இந்த மூணு சேர்ந்தால் தான் உயிர்கோளத்துக்கு வரும். பாருங்கள், இந்த கொடுத்துருக்காங்களா, உங்களுக்கு படம் கொடுத்துருக்காங்க. உயிர்கோளம் மண், பாறை, பாறைக்கோளம், நீர்க்கோளம், நீர்க்கோளம்னா நீர், வளிமண்டலம்னா காற்று, பாறைக்கோளம்னா நிலம், உயிர்கோளம்னா உயிர்கள், எல்லோருக்கும் உயிர்கள். வளிமண்டலம் என்பது புவியை சுற்றியுள்ள காற்று சூழ்ந்துள்ள பகுதி. வளிமண்டலம் என்னென்னா பூமியை சுற்றியுள்ள பகுதி. வானிலை என்பது என்னென்னா மித வெப்பநிலை, ஈரப்பதம், மேகமூட்டம், அழுத்தம் ஆகியவற்றின் குறுகிய காலநிலை. காலநிலைனா ஒரு பரந்த நிலப்பரப்பின் 30 ஆண்டு கால சராசரி வானிலையே காலநிலை ஆகும். வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களின் கலவை பாருங்கள், என்னென்ன வாயுக்கள் இருக்குது அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு உலக சுற்றுச்சூழல் தினம்னா ஜூன் 5. சரியா? ஜூன் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடுறாங்க. சரியா? இப்போ பாருங்கள், இந்த வாயுக்கள் என்னென்ன அளவில் இருக்குது அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து வளிமண்டல அடுக்குகள், என்னென்ன அடுக்குகள்னு பாருங்கள். ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராடோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் மற்றும் எக்ஸோஸ்பியர், இதெல்லாமே அடுக்கு. இந்த அடுக்குகள் தான் என்னதுன்னா வானிலையல் என்று அழைக்கப்படுது. இந்த அடுக்களை பற்றி படித்தா அதுக்கு பேர் வானிலையலாம். அடுத்து காலநிலை என்ற சொல் வந்து கிளைமா என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அந்த அடுக்குகளை கொடுத்துருக்காங்க பாருங்கள். வளிமண்டல அடுக்குகள். உலக வானிலை நாள் வந்து என்னது மார்ச் 23. உலக ஓசோன் தினம் வந்து செப்டம்பர் 16. அடுத்தது ஃபாரன்ஹீட், செல்சியஸ் மற்றும் கெல்வின் ஆகியவை வெப்பநிலை அளவிட பயன்படும் அளவுகள் ஆகும். இது வந்து வெப்பநிலை அளவுகள். பாருங்கள், கீழ்காணும் வாயுக்களின் முக்கியத்துவம். ஆக்சிஜன் என்ன செய்யுது? கார்பன் டை ஆக்சைடு, ஓசோன் இதெல்லாம். இதில் பாருங்கள், ஆக்சிஜன் வந்து நம்ம சுவாசிக்க, அதாவது மனிதர்கள் சுவாசிக்க. கார்பன் டை ஆக்சைடு வந்து தாவரங்கள் சுவாசிக்க. ஓசோன் வந்து என்னென்னா நம்ம புற ஊதா கதிரிலிருந்து பூமியை பாதுகாக்க. இந்த 3 பாயிண்ட் நீங்கள் எழுதணும், எழுதிடுங்க. சூரிய கதிர்வீச்சுன்னா என்னென்னா சூரியனிலிருந்து வர கதிர்கள், அந்த வெப்ப கதிர்கள் தான் இது சூரிய கதிர்வீச்சு. இதில் வந்து பூமி வந்து வெப்பத்தை பெற்றுக்கொள்கிறது. இதற்கா சூரிய கதிர்னா சூரிய வெளிச்சம். அடுத்து காலநிலை காரணிகள்னால் வெப்பநிலை, அழுத்தம், காற்று, மேகங்கள், மழைப்பொழிவு இதெல்லாம் காலநிலைகள். இதில் வெப்பநிலை என்னென்னு பார்த்தா நிலம் வந்து கடத்தல், நீர் வந்து ஆவியாதல், வளிமண்டல நில கதிர்வீச்சு. அடுத்து சூரியனிலிருந்து வரும் கதிர்களை பிரதிபலிக்கும் திறன் பூமிக்கு உண்டு. வெப்பநிலை எங்கும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. அச்சங்கள், உயரம், கடலிருந்து தூரம், மலைகளின் அமைவு இதை பொறுத்து வெப்பநிலை நினச்சி மாறுபடும். ஏன்னா மலை பக்கத்தில் வந்து வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த தாவரங்கள் அந்த பக்கத்தில் வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதான் இந்த நீலகிரி அந்த மாதிரி இடத்துலலாம் எனக்கு எப்படி நம்ம ஊட்டி, கொடைக்கானலங்கள்லாம் வெப்பம் ரொம்ப குறைவாக இருக்கும். பூமியின் மேற்பரப்பில் மேற்கிலிருந்து கிழக்காக வரையப்பட்ட கற்பனை கோடுகள் அட்சரேகை எனப்படும். பூமியின் மேற்பரப்பில் வடக்கிலிருந்து தெற்காக வரையப்பட்ட கோடுகள் தீர்க்கரேகை. அட்சரேகை மற்றும் தீர்க்கரேகை ஒரே அமைவிடத்தை மிக துல்லியமாக கண்டறிய உதவிந்தது. அந்த கோடுகள் வந்து என்னென்னா இது வந்து வடக்கிலிருந்து கிழக்க அந்த கோடுகள் வந்து அமைவிடத்தை மிக துல்லியமாக தான் எந்தெந்த இடம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு இந்த கோடுகள் பயன்படுது. அது பாருங்கள், பூமியின் வெப்பமண்டலங்கள் குளிர் மண்டலம், மிதவெப்ப மண்டலம், வெப்பமண்டலம், வெப்பமண்டலம், மிதவெப்ப மண்டலம், குளிர் மண்டலம். இந்த மாதிரி தான் பூமியில் வெப்பம், குளிர் இருக்குது. அது காலை முதல் மாலை வரை வெப்பம் ஏற்படுது. ஏன்னா அதற்கு காரணம் சூரிய கதிர். பூமியின் மேற்பரப்பில் சூரிய கதிர்கள் விழுவதற்கு ஏற்றவாறு பூமி பல்வேறு வெப்பமண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. மகர ரேகைக்கும் கடகரைக்கும் இடைப்பட்ட பகுதி வெப்பமண்டலம் என்று அழைக்கப்படுது. இங்கு சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழுகின்றன. அப்போ நிறைய வெப்பம் கிடைக்கும். பூமியில் சூரிய கதிர்கள் சாய்வாக விழும் பகுதிகளான 23 முதல் 66 வரைக்கும் வடக்கு அச்சமும் 23 முதல் 66 தெற்கு அச்சம் மிதவெப்ப மண்டலமாகும். ஆண்டு முழுவதும் மிக மிக சாய்வாக சூரிய ஒளிபடும் இடம் குளிர் அதாவது இந்த இடத்துலேருந்து லேசாக தான் விழுது சூரிய கதிர். இங்கேயும் லேசாக தான் படுது. நேராக படக்கூடிய இடத்துல வந்து அதிக வெப்பம் இருக்குது. இது வந்து மித வெப்பம். இது ரொம்ப குளிராயிருது.
அடுத்தது வெப்பநிலை உயரும்போது அழுத்தம் குறைகிறது, வெப்பநிலை குறையும் பொழுது அழுத்தம் அதிகரிக்கிறது. இது வந்து அழுத்தம். இப்போ வந்து பாருங்கள், கடல் மட்டத்தில் சராசரி காற்றின் அழுத்தம் வந்து 1013 mLb. இது வந்து பார் ஆகும். காற்றின் அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவி வந்து பாரமானி. இதான் என்னது? பாரமானி. அடுத்தது காற்றின் வேகத்தை அளவிடுவது வந்து காற்றுமானி. காற்றின் திசையை அளவிடுவது வந்து காற்று திசை காட்டும் கருவி. அடுத்து காற்றானது அதிக அழுத்த பகுதியிலிருந்து குறைந்த அழுத்த குறைந்த அழுத்த பகுதிக்கு கிடைமட்டமாக வீசுகிறது. காற்று ஒருபோதும் ஒரே திசையில் வீசாது, திசை மாறிட்டு இருக்கும். இது இடத்துக்கு இடம் மாறுபடும், நேரத்துக்கு நேரம் மாறுபடும். பூமியின் சுழற்சி அதுக்கு காரணமாகும். காற்றாற்றல் என்பது புதுப்பிக்கக்கூடிய ஆற்றலின் ஒரு வடிவமாகும். காற்று கலன்கள் காற்றின் மூலம் கிடைக்கும் இயக்க ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது. மின் இயற்றி இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது. அது பாருங்கள், காற்றாலை. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது வந்து இதிலேருந்து மின்சாரம் எடுக்குது. இது வந்து லூ காற்று. இது வந்து என்னது? இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் வீசும் ஒரு வலிமையான புழுதி காற்றாகும். புழுதி பலத்த வெப்பமான வறண்ட கோடை காற்றாகும். இக்காற்று வந்து நம்ம வட இந்தியாவில் வந்து குறிப்பாக மே ஜூன் மாதத்தில் வீசுமா. அடுத்து பல்வேறு வகையான காற்றுகள். கோள் காற்று. பூமியின் சுழற்சிக்கு ஏற்றவாறு ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்று வந்து கோள் காற்று எனப்படும். பருவக்காற்றுகள். மான்சூன் என்ற வார்த்தை மௌசியம் என்ற அரபிய சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். இதற்கு பருவகாலம் என்பது பெறலாம். இந்த மான்சூன். இந்தியாவில் வீசும் பருவக்காற்றுகள் தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. இந்த படம் போட்டுருக்காங்களா? இது வந்து தென்மேற்கு பருவக்காற்று, இது வடகிழக்கு பருவக்காற்று. இதில் வந்து திசையை போட்டிருக்காங்க. தென்மேற்கு பருவக்காற்று திசை வீசும் திசை இந்த அம்புக்குறி போட்டிருக்காங்களா? அப்படி. வடகிழக்கு பருவக்காற்றுன்னா அங்கேருந்து இங்கே வரும் இந்த அம்புக்குறி. அடுத்து கடல் காற்று. கடல் காற்றுனா கடலிலிருந்து நிலத்தை நோக்கி வீசும் காற்று. இது மாலை பொழுதில் வீசும், அதான் கடல் காற்று. நிலக்காற்றுனா நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசும். இது வந்து காலையில். நிலக்காற்று காலையில், கடல் காற்று மாலையில். அடுத்து உள்ளூர் காற்று பாருங்கள். வானிலை பாதிக்கிறது. வடமேற்கு இந்தியாவில் வீசும் வெப்ப காற்று லூ, அந்த காற்று சொன்னோம் ஏற்கனவே. வடகிழக்கு இந்தியாவில் வீசும் குளிர் காற்று நார்வெண்டர்ஸ். ஜெட் காற்றோட்டம். வளிமண்டலத்தில் உயர் அழுத்தங்களில் காணப்படும் அடுக்குகளில் காணப்படும் காற்றோட்டத்தினை ஜெட் காற்றோட்டம் என்கிறோம். இக்காற்றோட்டம் இந்தியாவில் பருவக்காற்றின் தொடக்க காலத்தையும் அது முடிவடையும் காலத்தையும் நிர்ணயிக்கிறது. ஜெட் காற்றோட்டம். சரியா? அடுத்து புயல். வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்களால் புயல் தோன்றுகிறது. புயல் தனது நிலையையும் திசையும் அவ்வப்போது மாற்றுகிறது. காற்றின் வேகம் அவ்வப்போது மாறுபடுகிறது. இது பெரும் மழைப்பொழிவை தருகிறது. புயல் வந்தாலே மழை வந்துடும் நமக்கு. இதான் புயல். அடுத்து மேகங்கள். அந்த மேகங்கள் பாருங்கள். நீர்த்திவலைகளின் தொகுப்பே மேகங்களாகும். உயரம் மற்றும் தோற்றம் அடிப்படையில் மேகங்கள் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. கீற்று மேகங்கள், படை மேகங்கள், திரள் மேகங்கள், கார் மேகங்கள். கீற்று மேகம்னா என்னென்னா, வானத்தில் ஒரு வெள்ளி சாம்பல் நிற மீனை போல காட்சிகளில் இவ்வகையான மேகங்கள் மழைப்பொழிவு தராது. இந்த மேகம் வந்து மழைப்பொழிவு தராது. இது அடுத்து வந்து படை மேகம். படை மேகம் என்பது வந்து சாம்பல் நிற விரிப்பு போன்று தோட்டத்தை விடுது. இது சிறு தூறல் மழை, பெரிய நிறைய இருக்க மாதிரி இருக்குது. அது வந்து சிறு தூறல் தான் தருமா. அடுத்து திரள் மேகம். இது வந்து திரண்டு இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெண்பஞ்சு போல காட்சியளிக்கும் திரள் மேகம் வெப்பச்சலன மழைப்பொழிவை தருகிறது. இவ்வகையான மேகங்கள் மழைப்பொழிவு, மின்னல் மற்றும் இடி ஆகியவற்றோடு தொடர்புடையது. இதில் வந்து வெப்பச்சலன மழை, வெப்பத்தின் காரணமாக இதுக்கு மழை பெய்யும். அடுத்து பாருங்கள், கார் மேகம். இந்த மேகம் தான் பலத்த மழை பெய்யுமா. இது வந்து செங்குத்து மேகங்கள் அல்லது மலை மேகங்கள் என்று அழைக்கப்படுதான். இது வந்து அடர் சாம்பல், அதாவது இருட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ தான் பலத்த மழை பெய்யுமா. அடுத்து மழை. நீரானது நீராவியாகி ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் நீர் சுருங்குதலால் மழை ஏற்படுகிறது. மழைநிலை வீணாக்காமல் நம்ம சேமிக்கணும். பாருங்கள், கொங்கன் பகுதியில் ஏற்படும் காற்று சுழற்சியின் காரணமாக மும்பை மற்றும் அதனை சுற்றியுள்ள ராய்காட் மற்றும் ரத்னகிரி மாவட்டங்களில் கனமழை ஏற்படுத்தும். இது வெப்பச்சலன மழை. வெப்பச்சலன மழை பாருங்கள், கோடை காலத்தில் சூரிய கதிர்கள் பூமியில் செங்குத்தாக விழுவதால் ஏரிகள், குளங்கள், கடல்கள், பெருங்கடல்கள், தாவரங்கள் ஆகியவற்றுள்ள நீர் ஆவியாகிறது. இதன் காரணமாக இடிமலையுடன் கூடிய பலத்த மழை பொழிவு. இது வந்து வெப்பச்சலன மழை. வெப்பத்தின் காரணமாக பெய்தனால எல்லாம் ஆவியாகி போய் நிச்சயது பெய்யுது. அடுத்து மலை தடைமழை. பருவக்காற்று மலைச்சரிவின் ஒரு பக்கத்தில் மோதும்போது மேலெழும்புகிறது. இதன் காரணமாக காற்றானது குளிர்ந்து அதிக மழைப்பொழிவை கொடுக்கிறது. மலையின் அடுத்த பக்கம் மறைப்பது எனப்படுகிறது. இது குறைவான மழையை பெறுகிறது. அடுத்து வந்து சூறாவளி மழைப்பொழிவு. இது பாருங்கள், சூறாவளி மழைப்பொழிவு. வெப்பமான பகுதியில் உள்ள காற்றானது மேலும் வெப்பப்படுத்தப்பட்டு மேலெழும்புகிறது. இதனால் தாழ் அழுத்த பகுதி உருவாகி அருகாமையில் உள்ள உயரழுத்த பகுதியிலிருந்து காற்றினை ஈர்க்கிறது. இது மேலெழும்பி குளிர்ந்து கனமழையை கொடுக்கிறது.
மழைநீர் சேகரிப்பு. இப்போ இந்த மழை பெய்த தண்ணியை நம்ம என்ன பண்ணணும், சேகரிக்கணும். எப்படி சேகரிக்கணும் பாருங்கள். ஏரிகள் மழைநீர் சேகரித்தம் இது வந்து நீர்த்தேக்கங்களில் சேர்க்குது, ஏரிகளில் சேர்த்து வைக்குது. அதுமாதிரி வீடுகளில் என்ன செய்யலாம், கூரையிலேருந்து உள்ள தண்ணியை அப்படி பூமிக்குள்ளே போகிறதுக்கு வழி செய்யலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த பாடத்தை முடிச்சாச்சு. அடுத்து மதிப்பீடு போகலாமா? மதிப்பீடு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இதை எழுதிருங்க. உங்கள் கோட்டில் இந்த இதை விட முக்கியத்துவத்தை எழுதிருங்க. சரியான விடை தேர்ந்தெடுத்து வளிமண்டலம் டேஸ் அடுக்களாக பிரிக்கிறது 5 அடுக்குகள். இந்த 5ங்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க, அதில் எழுதிருங்க. பூமி டேஸ் இருந்து வெப்பாற்றல் பெறுகிறதுனா சூரியன் இருந்து. உலக வானிலை தினம்னா மார்ச் 23. வானிலை பற்றிய படிப்பு டேஸ் ஆகும். வானிலையியல். கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையே அமைந்துள்ள மண்டலம் டேஸ் மண்டலமாகும். வெப்பமண்டலம். இதை எழுதிருங்க. டேஸ் காற்றின் அழுத்தத்தை அளவிட பயன்படுகிறது. பாரமானி. இதை எழுதிருங்க. பறவை என்பது டேஸ் சொல்லுன்னா அரேபியன் சொல். இதை நீங்கள் இதில் எழுதிருங்க. அடுத்து செங்குத்து மேகம் என்று அழைக்கப்படுவது என்னதுன்னா பாருங்கள், கார் மேகம். இதை நீங்கள் இதில் எழுதிருங்க. டேஸ் மேகம் வெப்பச்சலன மழைப்பொழிவை தருகிறது. திரள் மேகம். கூற்று 1, காற்றின் திசையை அளவிட பயன்படும் கருவி காற்று திசை காட்டி. கூற்று 2, ஒலியானது ஒலியை விட வேகமாக செல்கிறது. இது வந்து ரெண்டுமே சரி. அடுத்து கோடிட்டு நிரப்புக. வெப்பத்தை அளவிட உதவும் கருவி டேஸ். புவியின் மேற்பரப்புக்கு இணையாக வரையப்பட்ட கற்பனை கோடுகள் டேஸ் ஆகும். கடல் காற்று மாலை பொழுதில் டேஸ் நோக்கி வீசுகிறது. டேஸ் மலைமிக. எழுதலாமா? இதை எழுதிருங்க. அடுத்து வந்து பொறுத்துலாமா? இந்த பொறுத்திருங்க. அடுத்து சரியா தவறா பார்க்கலாமா? சரியா தவறா? அடுத்து வினாக்கள் பார்க்கலாமா? காலநிலை என்றால் என்ன? பதில் பாருங்கள். ஒரு பரந்த நிலப்பரப்பின் 30 ஆண்டு கால சராசரி வானிலை காலநிலை. இது வரைக்கும் குறிச்சிக்கிடுங்க அந்த கேள்விக்கு பதில். அடுத்து வளிமண்டல அடுக்குகளை குறிப்பிடுக. குறிங்க. இதிலிருந்து இது வரைக்கும் மொத்தம் 5 அடுக்குகள். அடுத்து கார் மேகங்கள் பற்றி குறிப்பு வரைக. இந்த இருக்க இதை அப்படியே எழுத வேண்டியதான். இதிலிருந்து இது வரைக்கும். அடுத்து மலைத்தடை மலை பற்றி சிறு குறிப்பு வரைக. இதிலிருந்து இது வரைக்கும். அடுத்து விரிவான விடையளிக்க ஜெட் காற்றோட்டம் பற்றி எழுது. பாருங்கள், ஜெட் காற்றோட்டம் இதிலிருந்து இது வரைக்கும் எழுதிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த படத்தை கொஞ்சம் வரைஞ்சிருங்க. ஏன்னா அது விரிவான கேள்வியில் கேட்டிருக்கனால இந்த படத்தை வரைஞ்சி இதை எழுதிருங்க. சரியா? அடுத்து காற்றின் வகைகளை விளக்குக. பாருங்கள், பல்வேறு வகையான காற்று. இதிலேருந்து பாருங்கள், கோள் காற்று இங்கேருந்து வாங்க. இதிலேருந்து பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, இந்த லூ காற்று கூட எழுதிக்கலாம். எதுவும் காற்றின் வகை தான். அடுத்து கடல் காற்று, நிலக்காற்று, உள்ளூர் காற்று. இது வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம் காற்றின் வகை. அடுத்து இதே எழுதிக்கலாம், ஜெட் காற்றோட்டம். இதுவும் காற்றின் வகை தான். அடுத்து வந்து புயல். இதே நீங்கள் எழுதிக்கிடுங்க. இது எல்லாமே காற்றின் வகை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வளிமண்டலம் அந்த பாடம் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்த பாடத்தில் சந்திக்கலாமா?